இந்த வீடியோவில் மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டி ஏ ரெட் மார்பிள் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் ஏ ஜார் கண்டெய்னிங் P ரெட் Q ப்ளூ அண்ட் R கிரீன் மார்பிள்ஸ் இஸ். இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெட் கலர் மார்பிள் ஸ்டோன் இருக்குது, ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்குது, க்ரீன் கலர் மார்பிள் ஸ்டோன் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜாருக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ரேண்டமாக ஒரு ஸ்டோனை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அது ரெட் கலரில் இருக்க ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. கொஸ்டினில் எங்கே ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டோட்டல் ரெட் எவ்வளோ, மொத்தம் எத்தனை ரெட் கலர் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதை லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்பராக கொடுக்காம. P ரெட் இருக்குது, ப்ளூ டோட்டலாக Q இருக்குது, க்ரீன் டோட்டலாக எத்தனை ஸ்டோன் இருக்குது அப்படின்னா R அப்படின்னு சொல்லி நம்பரில் கொடுக்காம லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, வாங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் மொத்தம் எத்தனை ரெட் கலர் ஸ்டோன் இருக்கோ அதை எழுதணும். P ரெட், அதனால் Pன்னு போட்டுக்கிறேன். டினாமினேட்டரில் மொத்தம் இந்த ஜாருக்குள்ளே எத்தனை ஸ்டோன் இருக்கோ அதை நான் எழுதணும். ரெட் கலருக்கு Pன்னு போட்டுக்கிறேன், ப்ளூ கலருக்கு Qன்னு போட்டுக்கிறேன், க்ரீன் கலருக்கு Rன்னு போட்டுக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.